சூரியன், புதன், சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் இருப்பாங்க. இல்லை ஒரே பாக்ஸில் 3 பேரும் இருப்பாங்க. ஆமாம், இவங்கள பிரிக்கவே முடியாது. மேக்ஸிமம் இவங்க வந்து 45 டிகிரிஸ்குள்ளே அவ்வளோதான் மேக்ஸிமம் பிரிய முடியும். அதுக்கு மேலே இவங்க பிரிய மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். 45 டிகிரிக்குள்ளே 3 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. ஸோ இந்த கிரகங்கள் வந்து எப்படின்னா, குரு பகவான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் தான். குருவுக்கு வந்து புதனுடைய தயவு தேவையில்லை. அதனால் 2 பேருக்குமே எப்போவுமே ஒரு ரிஃப்ட்டு, புதனுக்கும் குருவுக்கும் எப்போவுமே சேராது. ஏன்னா 2 அறிவு சேரும்போது அங்கே வந்து ஒரு கிளாஷ் இருக்கு. குரு சுக்கிரன் இணைவு நிறைய ஜாதகங்களில் இருக்குது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நிறைய பேர் அதையும் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. என்னென்னா அசுர குருவும் தேவகுருவும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இல்லை, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. எத்தனையோ ஜாதகங்களில் இது மாதிரி அமைப்புகள் இருக்குது. எத்தனையோ செவ்வாய் கெட்டு போன ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பணம் காசு சில பேருக்கு இருக்கும். ஆனால் வீடு வாங்க முடியாது. அவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்காது, லேண்ட் இருக்காது. ஏன் தெரியல, எங்கள்கிட்ட பணம் என்னவோ இருக்குது, ஆனால் எங்களுக்கு வீடே அமையலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. வணக்கம். வணக்கம். ஒரு கிரகங்களுடைய குணாதிசயம் என்ன, பொதுவான குணம் என்ன அப்படின்றத நேர்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. இப்போ அடுத்ததாக புதன், குரு இருக்காரு, ராகு, கேது. இவங்களுடைய குணாதிசயம் அப்படின்றது என்ன? சரி, ஃபஸ்ட்டு புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புத்திக்கு காரகன் புதன். புதனும் வந்து சூரியனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். இந்த சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே க்ளோஸாக முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். எப்போவுமே இவங்க 3 பேரும் சேர்ந்தே தான் பயணிப்பாங்க. எல்லார் ஜாதகத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன், புதன், சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் இருப்பாங்க. இல்லை ஒரே பாக்ஸில் 3 பேரும் இருப்பாங்க. ஆமாம், இவங்கள பிரிக்கவே முடியாது. மேக்ஸிமம் இவங்க வந்து 45 டிகிரிஸ்குள்ளே அவ்வளோதான் மேக்ஸிமம் பிரிய முடியும். அதுக்கு மேலே இவங்க பிரிய மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். 45 டிகிரிக்குள்ளே 3 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. ஸோ இந்த கிரகங்கள் வந்து எப்படின்னா, புதன் அப்படிங்கிறவர் புத்திக்கு காரகன் புதன். நம்மளுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயம் புதன் தான். அதே மாதிரி ஒரு கலை விஷயங்கள், இது மாதிரி கலை வந்து சுக்கிரனுக்கும் எடுத்துக்கலாம், புதனுக்கும் வந்து இந்த வித்தைகள், இந்த மாதிரி பேச்சு திறமை, பேச்சாற்றல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவாக நகைச்சுவையாக பேசுறது, அப்புறம் வந்து இரட்டை அர்த்தங்களோடு பேசுவது, இரட்டைத்தன்மை கொண்டது, இது எல்லாமே புதனுடைய காரகங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் வந்து எப்படின்னா, காலச்சக்கரத்தினுடைய 3ஆம் இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 3ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய எண்ணம், எழுத்து, ஆற்றல், பேராற்றல், தைரியம், வீரிய, பராக்கிரமங்கள், இது எல்லாமே அந்த 3ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த வீட்டுக்கு புதனை தான் வந்து அதிபதியாக வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த செயல்களுக்கு எல்லாமே, அதாவது ஒரு மனிதன் பிறந்து அவன் செயல்படணும் இல்லையா, அந்த செயல்படும் விஷயம் இயக்கமும் இயங்குதலும் அப்படிம்பாங்க. அந்த செயல்பாடு அப்படிங்கிறது புதன் தான் கொடுப்பார். அந்த புத்தியை யூஸ் பண்ணி ஒரு மனுஷன் செயல்பட்டு வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த 3ஆம் இடத்தை புதனுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6ஆம் இடம்ங்கிற கன்னியும் புதனோடது தான். கன்னிங்கிறது என்ன, 6ஆம் இடம்ங்கிறது உழைப்பு. அப்போ புத்தி இருந்தால் மட்டும் போராது, உழைப்பு அப்படிங்கிறதும் தேவை. அப்போ உழைத்தால் தான் ஒரு மனிதன் முன்னேற முடியும். அதனால தான் இந்த 2 ஹவுசஸையும் புதனுக்கு கொடுத்துருக்காங்க. பச்சை நிறம் என்பது புதனுக்கு சேர்ந்தது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற இதில் பச்சை பயிறு சொல்கிறோம் இல்லை, சுண்டல் வெரைட்டியில், அது வந்து புதனுடைய இதுதான். அதே மாதிரி மரகத கல் அப்படிங்கிறது தான் ஜெம்ஸ்டோனுக்கு புதனுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி புதனுக்கு வந்து பல விஷயங்கள் உண்டு. அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு கிரகம். புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பச்சைவந்தின்னு சொல்லுவாங்க. அவர் தனியாக உட்கார்ந்துருந்தா அழகாக செயல்படுவார்.
யாரோடையும் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் அவங்களோட குணத்தை அவர் வந்து இழுத்துப்பாரு, அப்சார்ப் பண்ணி அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடுவார். இப்போ வந்து நம்ம மேனிபுலேட் ஆகிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து நான் ராகுவோட உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ராகுவோடைய குணம் என்னன்னா கன்னிங்னஸ். ஸோ இந்த புதன் என்ன ஆகும், கன்னிங்காக மாறிடும். அந்த புத்தியே வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படாமல் அழிவுபூர்வமாக அது சில சமயத்தில் செயல்படும். அது வந்து இது எல்லாருக்கும் வந்து மேண்டேட்ரி கிடையாது. இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, பை ரூல்ஸ் நிறைய இருக்குது. இப்போ குருவோட பார்வையில் இருந்தாருன்னா அது ஒரு விதமாக செயல்படும். தனித்த புதன் அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி புதன் சில பேருக்கு மறைந்திருந்தால் நல்லதுன்பாங்க. மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்பாங்க. ஸோ புதன் வந்து மறைஞ்சு சில ஜாதகங்களில் மறையிறதுன்னா என்ன, 6, 8, 12 இந்த பாவங்களில் அமர்ந்தால் இது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்கும் பொழுது இது இன்னும் சிறப்பு, புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம். ஸோ சூரியனும் புதனும் சேரும் பொழுது இந்த நிபுணத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும். நிபுணத்துவம்னா அவங்கவுங்க துறை சார்ந்த விஷயத்தில், இப்போ ஒரு ஜோதிடம் நான் படிக்கிறேன், எனக்கு ஜோசியம் தெரியும் அப்படின்னா அந்த ஜோதிடத்தில் இருக்கிற அந்த நுவான்சஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லை, நிபுணத்துவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்களோட துறையில் நீங்கள் வந்து ஒரு நிபுணத்துவமாக இருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்றால் ஒரு சிறப்பு. ஸோ புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தார், ஸ்ட்ராங்காக இருக்கார், நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னா அவங்களாம் அதிபுத்திசாலிகள். எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அதை ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க, அழகாக கிரகிச்சுப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கும் புரிய வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். சப்போஸ் புதன் நல்லா இல்லை, அவங்களுக்கு வீக்காக இருக்குது, இல்லை எங்கேயோ போய் அஸ்தங்கமாகி அவர் வந்து பேட் பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது, தப்பான முடிவுகள் எடுக்கிறது, தப்பான வழியில் போகிறது, அவங்க புத்தி வந்து அவங்க கண்ட்ரோல்லையே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான சில ஆபத்தான விஷயங்களும் இருக்குது. ஸோ புதன் அப்படிங்கிறவரும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட் தான். எல்லா கிரகங்களும் முக்கியம்தான் ஒரு ஜாதகத்தில். புதன் அப்படிங்கிறது எஸ்பெஷலி புத்தி இல்லையா. அப்போ ஒரு மனுஷனுக்கு புத்தி நல்லா இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள் தானாக வரும். ஸோ புதன் ஒரு நல்ல கிரகம் தான். புதனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்களை வந்து நம்ம புதனை எடுத்துக்கோம். அதான் அடலசன்ட்டுக்கு முன்னாடி சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள புதனுக்கு நம்ம சமமா சொல்லுவோம். அதாவது ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு பருவம் தான் இந்த புதன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்ததா குருவினுடைய குணாதிசயம் அப்படின்னா என்ன? குரு பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு மலர்ச்சி முகத்தில் வரும். ஏன்னா குரு நல்லவர், சுபர் அப்படின்னு அப்படியே எல்லாருக்கும் குரு பயிற்சி வந்தாலே எல்லாரும் குஷியாகிடுவாங்க. ஏன்னா குரு வந்து நல்லது பண்ணுறவர் அப்படின்னா எல்லார் மனசுலையும் அதுதான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நல்லவர் தான், சுபர் தான், எல்லாம் கரெக்டு தான். அவரை வந்து பிரகஸ்பதின்னு சொல்கிறோம். நம்மளுடைய நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய, இப்போ புதன் வந்து என்னெல்லாம் படிக்கிறோமோ அதெல்லாம் புதன். அந்த படித்த விஷயத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். நம்ம கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க்குங்கிறது என்ன, எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம படித்து கற்றறிந்த விஷயங்களை கொண்டு போய் சேமிக்கும் இடம்தான் குருவுடைய இடம். அதை தான் 9ஆம் இடம், காலச்சக்கரத்தின் 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் குருவை சேர்ந்தது. குரு பகவான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் தான். குருவுக்கு வந்து புதனுடைய தயவு தேவையில்லை. அதனால் 2 பேருக்குமே எப்போவுமே ஒரு ரிஃப்ட்டு, புதனுக்கும் குருவுக்கும் எப்போவுமே சேராது. ஏன்னா 2 அறிவு சேரும்போது அங்கே வந்து ஒரு கிளாஷ் இருக்கதான் இருக்கும். அது எப்படின்னா புதனுக்கு வந்து குரு கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவர் படிக்கிறதெல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண ஒரு இடம் வேணும், அது குரு. ஆனால் குருவுக்கு வந்து புதன் அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் இவங்களை பகைன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்களுக்கு அவர் ஒரு அதிகாரம் வாங்கிக்கிறார். அவரை வந்து தனக்காரகன் சொல்கிறோம். 2ஆம் இடத்திற்கும் அவர்தான் காரகன். 5ஆம் இடம்ங்கிற புத்திரஸ்தானத்துக்கும் அவர்தான் காரகன். குழந்தை வேணும்னா குருவை வந்து நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், புத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணத்துக்கும் நம்மளுக்கு குரு பகவானுடைய கடாட்சம் வேணும். அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள்,
நம்மளுடைய சேமிப்பு பணம் இதெல்லாம் பாக்கியம்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கும் குரு தேவை. 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய அபிலாஷைகள், ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு இது. நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், ஆனால் அதெல்லாம் நிறைவேறணும் இல்லையா? அப்போ அது நிறைவேறணும்னா அதுக்கும் நம்மளுக்கு குரு பகவானோட தயவு வேணும். ஸோ இப்படி ஒரு 5 இடங்களுக்கு அவர் வந்து ஒரு டாமினேஷன் இருக்குது. இதை தவிர அவர் வந்து நம்ம ஜாதகத்தில் எங்கே உட்காந்துருக்காரோ அங்கே ஒரு ஆதிக்கம் அவருக்கு உண்டு. எந்த பாவங்களை பார்க்குறாரோ, கிட்டத்தட்ட 3 பாவங்களை அவர் பார்ப்பார். 3 பார்வை உண்டு குருக்கு. அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 9 இடங்களில் வந்து அவருடைய ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு அவருடைய தயவு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் குரு பகவான் இருக்கார். அப்போது குரு வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தையா இருக்கிற குழந்தைகளெல்லாம் நம்ம குருவாக இது பண்ணுறோம். காரகம், குழந்தைகளுக்கு காரகன் குரு. குரு மஞ்சள் நிறத்துக்கு காரகன் குரு. அதே மாதிரி கோல்டுக்கும் குரு. அப்புறம் வந்து இதில் வந்து இந்த தானியங்கள்னு வரும்போது இந்த சன்னா சொல்கிறோமே, கொண்டக்கடலை, அது வந்து குருவுக்கு சொந்தமானது. ஸோ இது போல் குருவுடைய பல நல்ல விஷயங்கள் இருக்குது. குருவுடைய இது நம்ம ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஜென்ரலாக வராது. எல்லா விதத்துலேயும் நம்மளுடைய தனம், புத்திர பாக்கியம், நம்மளுடைய திருமண வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் அவர் வந்து நமக்கு தனஸ்தானத்துல சுக்கிரனையும் சொல்றோம், குரு பகவானையும் சொல்றோம். சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருந்தால் நல்லது, ஆனால் குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்றது நல்லது இல்லை. ஏன்னா குருவோடைய குவாலிட்டி என்னன்னா, குரு அமர்ந்த இடத்தை கெடுப்பார், அவர் பார்க்கும் இடத்தை விருத்தி செய்வார் அப்படிங்கிறது தான் குருவுடைய தன்மை. இப்போ தனஸ்தானத்தில் உட்கார்ந்தாருன்னா அந்த பாவத்தை கெடுத்துருவாரு. ஆனால் அவர் பார்க்குறாரு இல்லையா, அந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப. குருவும் சுக்கிரனும் இணைந்திருந்தா, குரு சுக்கிரன் இணைவு நிறைய ஜாதகங்களில் இருக்குது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நிறைய பேர் அதையும் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. என்னென்னா அசுரகுருவும் தேவகுருவும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இல்லை, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. எத்தனையோ ஜாதகங்களில் இது மாதிரி அமைப்புகள் இருக்குது. எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் ஜாதகத்துலேயும் இருக்குது, சாமானிய மனிதர்கள் ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கவுங்க என்ன ஆதிபத்தியம்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓனர்ஷிப் இருக்கும்ல. ஒரு ஜாதகத்தில் இப்போ மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அந்த மேஷத்துக்கு அவர் வந்து 9, 12 குடையவர். அப்போ அந்த 2 பாவங்களுக்கு உண்டான செயல்களை அந்த குரு கொடுத்து தான் ஆக வேண்டும். 9 என்பது பாக்கியம், 12 என்பது விரயம் அல்லது வெளிநாட்டு வாழ்க்கை, இல்லைன்னா தொலைதூர பயணம், வெளிநாட்டு பயணம். இது எல்லாமே வந்து அந்த 12ஆம் இடம் தான். அப்போ அது என்ன பண்ணணுமோ அந்த குரு பண்ணுவார். அதுக்குன்னு சுக்கிரனோட சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு அது பண்ணாமல்லாம் இருக்க மாட்டார். சரியா? அதெல்லாம் கொடுப்பார் நிச்சயமா. அடுத்ததா செவ்வாயினுடைய குணாதிசயம் அப்படின்னா என்ன? செவ்வாய் அப்படிங்கிறவரே எப்படின்னா ஒரு ரௌத்ரம், ஒரு வேகம், ஒரு ஆக்ரோஷம், எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பீடு, அவசரம், அப்புறம் முன்கோபம், அப்புறம் வந்து எல்லாமே ஆபத்தை கொடுக்குற மாதிரி. இது ஆபத்து கிடையாது, இது செவ்வாயுடைய குணம். செவ்வாயினாலே ஒரு என்ன சொல்கிறோம், சோல்ஜர், அதாவது போர் வீரன் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த போர் வீரனுக்கு உண்டான குணம் எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்பான்டேனிட்டி, ஒரு வேகம் இருக்கணும். அவன் போய் அந்த எல்லையில் நிற்கும் போது, அந்த போர் வீரன் போய் எல்லையில் நின்று அவன் எதிராளிகளோட சண்டை போடணுங்கிற சிச்சுவேஷனில் எப்படி இருக்கணும்? அலர்ட்டாக இருக்கணும் எப்போவுமே இல்லையா? அந்த வேகம் இருக்கணும், அந்த ஸ்பான்டேனிட்டி இருக்கணும், நெக்ஸ்ட் மினிட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடையே இருக்கணும். எல்லாவற்றிலும் முந்தி கொள்ளும் ஒரு வேகம் இருக்கும். நான் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுங்கிற மாதிரி முந்திட்டு தான் நிற்பாங்க எப்போவுமே. அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த செவ்வாய்ங்கிறது மேஷம் வீடு இல்லையா? மேஷம் விருச்சிகம் ரெண்டுமே செவ்வாயோடைய வீடு. அப்போ அது மேஷம் அப்படிங்கிறது ஆடோட தலையை தான் அங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆடு எப்படி இருக்கும்? கூட்டம் கூட்டமாக தான் போகும். ஒரு ஆட்டுக்கு பின்னாடி எல்லாம் மந்தையாக போகும் இல்லையா? அப்போது இந்த ஆடு வந்து இறை சாப்பிடும்போது என்ன பண்ணுமா, மற்ற ஆடுகளெல்லாம் முட்டி மோதி தான் போய் முதல்ல முந்திட்டு அந்த இறையை சாப்பிடணும். அப்போது அவங்களுக்கு எப்போவுமே இந்த செவ்வாயுடைய இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குணம் உண்டு.
எல்லாத்துலேயும் அவங்க தான் லீடிங்காக இருக்கணும், ஹெட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அது தப்புன்னு நான் சொல்ல வரல, அது செவ்வாயுடைய இயல்பான குணம், அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு போர் வீரனை போல் செயல்பட வேண்டும். ரத்தம், நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்திற்கு காரகன் செவ்வாய். அதே மாதிரி நம்ம அந்த ரத்தம்னு எக்ஸாக்டாக சொல்கிறத விட அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மஜ்ஜை அப்படின்னு, அதெல்லாம் வந்து செவ்வாயுடைய காரகம். நம்ம ரத்தத்திலேயே இந்த கெட்டியா இருக்கிற பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க, அது வந்து செவ்வாய். ஆக்சுவலா இந்த ரன்னிங் பிளட் இருக்கு இல்லையா, ஃப்ளோயிங் பிளட், அது வந்து சந்திரன். ஓடுகின்ற ரத்தம் வந்து சந்திரன். ஆனா அதுலயே திக்கா இருக்கிற அந்த பிளாஸ்மாங்கிறது தான் செவ்வாய். அதே மாதிரி ஆர்பிசி அப்படின்னு சொல்றோம்ல, ரெட் பிளட் செல்ஸ், அதெல்லாம் வந்து செவ்வாய். ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபிசிக்கல் இதை நம்ம சொல்லலாம். செவ்வாய் கெட்டு போயிருந்தால் அவங்களுக்கு ஜாதகத்தில் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில ஜாதகங்களில் சில அமைப்புகளை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நல்லா இருக்கணும். டெஃபினட்டாக செவ்வாயை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா இப்போது சப்போஸ் நம்மளுக்கு கடவுள் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு, யாருக்கெல்லாம் செவ்வாய் வேண்டாம் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் செவ்வாயை எடுத்துடுறேன் உங்கள் ஜாதகத்துலேருந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது அதை வந்து ஆப்ட் பண்ணுவாங்களா? எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா எனர்ஜியுமே ஒரு மனுஷனுக்கு தேவை. செவ்வாய்ங்கிற அந்த வேகம், அந்த இது இருக்கணும். வெறித்தனமாக நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் நம்ம முந்திக்கணும், நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆம்பிஷன் எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ செவ்வாய் எனர்ஜி ரொம்ப முக்கியம்தான் நமக்கு. அதே மாதிரி நம்ம ரத்தம், உடம்புல ரத்தம்ங்கிறது எவ்வளோ முக்கியம். அப்போ செவ்வாயை வந்து வேண்டான்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ செவ்வாயை பார்த்து பயப்பட வேண்டாம், தோஷம் கீஷம்னு அதெல்லாம் கிடையாது. செவ்வாய் நல்ல ஒரு கிரகம், பூமிக்கு காரகன் செவ்வாய். நமக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் வீடு வாசல் எல்லாம் வாங்கலாம், நிறைய பூமி வாங்கலாம். ஸோ அதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாம் செவ்வாய்க்கு நல்லதும் இருக்குது. செவ்வாய் கெட்டு போன ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பணம் காசு சில பேருக்கு இருக்கும், ஆனால் வீடு வாங்க முடியாது. அவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்காது, லேண்ட் இருக்காது. ஏன் தெரியல, எங்கள்கிட்ட பணம் என்னவோ இருக்குது ஆனால் எங்களுக்கு வீடே அமையலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பார்த்தா அவங்களுக்கு செவ்வாய் வந்து அவங்க ஜாதகத்தில் வீக்காக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த விஷயம் அமையவே அமையாது. அதே மாதிரி சில பேருக்கு ரத்தத்தில் எப்போ பாரு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்றும் ஹீமோக்ளோபின் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படி சில கேசஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை உருவாகிறது, அதுலெல்லாம் பிரச்சனை வரும் சில பேருக்கு, எல்லாருக்கும் சொல்ல. அது மாதிரி ஒவ்வொரு அந்த எங்கே அமர்ந்திருக்கோ அவங்க ஜாதகத்தில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து சொல்லணும். செவ்வாய் நல்லா இருக்கணும் ஒரு எல்லா கிரகமுமே நல்லா இருக்கணும். ஆனால் எல்லா கிரகமுமே எல்லா ஜாதகத்துலேயும் 100% நல்லாலாம் இருக்காது. ஏதோ 1-2 இப்படி தான் இருக்கும், சரியா? ஆனால் அந்த செவ்வாய் போய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா என்ன பிரச்சனைனா, இவங்க ரொம்ப பேச்சு வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதனால தான் அதை தோஷம்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப படப்படப்படப்படான்னு பேசுவாங்க, மற்றவங்களை யோசிக்கவே மாட்டாங்க, மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், குடும்பத்தில் வந்து சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால தான் அதை தோஷம்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா அவங்க போகிற இடத்துல எப்படி இருப்பாங்கங்கிற அந்த ஃபியர் தான். போய் அங்கே மாமியார் வீட்டில் போய் அவங்க அந்த மாதிரி இருக்க முடியுமா? அம்மா வீட்டில் பேசினா சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எல்லாம். அப்போ அங்கே போய் புதுசாக ஒரு இடத்துல போய் இவங்க படப்படப்படான்னு எல்லாரையும் பேசி, ஏன்னா அவங்களுக்கு இவங்களோட குணம் எதுவும் தெரியாது. ஸோ இந்த பொண்ணு வந்து ரொம்ப வாயாடி அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அந்த பயத்துக்காக தான் அதை தோஷம்னு சொல்லி, அதே மாதிரி ஒரு தோஷம் இருக்கிற பையனோட தான் சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஜோசியத்தில். ஆக்சுவலாக அப்படி இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்து ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன், நம்மளை தான் நம்ம மாற்றிக்கணுமே ஒழிய கிரகம் வந்து மாறாது, சரியா? இதுதான் ரெமிடி. ஆக்சுவலாக எல்லா தோஷத்துக்கும் ரெமிடி நம்ம ஆட்டிடியூட் அண்ட் அப்ரோச்சை மாற்றிக்கணும். அதுதான் பெஸ்ட் ரெமிடி. குருவினுடைய குணாதிசயம் என்ன, செவ்வாயினுடைய குணாதிசயம் என்ன, புதனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.